கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. பிரியமானவர்களே, சிங்க குட்டிகளுக்கு கூட குறைவு வரலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபுரங்களையும் நிரப்பிட்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சிங்கத்தோட ஒரு குணம், தனக்கு தேவையான இரைகளை, தன்னுடைய குட்டிகளுக்கு தேவையான இரைகளை, பெண் சிங்கங்களுக்கு வேண்டிய இரைகளை அது கெபிகளிலே போட்டு நிரப்பி வைத்திருக்குமாம். எப்பொழுதுமே குறைவுபடாதபடிக்கு தாவரங்களிலே அது நிரப்பி வைத்திருக்குமாம். அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளுக்கு கூட குறைவுகள் வரலாம், பட்டினி வரலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? ஒருவேளை நாம் கர்த்தரை தேட மறந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரலாம். காலையிலே கர்த்தரை தேட நாம் மறந்து போனால் நம்முடைய குடும்பங்களிலே குறைவு வரலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகாலையிலே தேடுகிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறோமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறது? ஏன் நன்மைகள் தடைபடுகிறது? ஏன் அந்தந்த காலங்களிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரவில்லை? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை தேடுவதிலே எங்கே தவறு செய்திருக்கிறோம்? அவரை நித்தமும் தேடவில்லை, அவருடைய சமூகத்தை நாம் நாடவில்லை. அதனாலே நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளும் கண்ணீர்களும். கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தேடுகிறோமா? கர்த்தரை துதித்து தேடுகிறோமா? உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் கர்த்தரை தேடுகிறோமா? அப்படி நாம் தேடினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் குறைவுபடுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. ஒருவேளை நன்மைகள் குறைவுபடுகிறது என்றால் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். உபவாசம் இருந்து கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவரை துதித்து நாம் தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது ஒரு நன்மை குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், அவரை துதித்து தேடுவோம், உபவாசம் இருந்து தேடுவோம், நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுவோம். எந்த நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கிருபையை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகளையும் தொழில்களையும் வியாபாரங்களையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். ரீபா லபா ரஷாலா கதர ஷேகே லேதேனே மா கரதர்பலா ரியா கபோர ஷகலக துணி கரதர்பலா. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ எல்லா காரியங்களிலும் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேணிகளுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்றது போல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துரின் கிரியைகளோ வேதனைகளோ கண்ணீர்களோ எங்களை நெருங்காதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்களுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.